நாடாளுமன்ற தேர்தலில் பன்னீர்செல்வம் அவர்களது மகன் பி ரவீந்திரநாத் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறாரா அல்லது தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறாரா என்ற ஒரு குழப்பம் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் திடீர் திருப்பமாக பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பு தான் ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்பொழுது தேனி தொகுதியின் எம்பியாக இருக்கக்கூடிய பி ரவீந்திரநாத் அவர்கள் மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில் போட்டியிட முடியாமல் தற்பொழுது மதுரையை தேர்வு செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் ஓபிஎஸ் அவர்களது மகன் பி ரவீந்திரநாத் அவர்கள் மீண்டும் தேனி தொகுதியில் போட்டியிட்டால் இரட்டை இலை சின்னம் இல்லாமல் போட்டியிடுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில சித்து விளையாட்டுகளை செய்யக்கூடிய செயல்கள் ஈடுபடக்கூடிய நபர்களை அதிமுகவில் வைத்திருப்பதால் அது தனது மகனின் தோல்விக்கு காரணமாகிவிடும் என்று கூறி தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களது மகன் பி ரவீந்திரநாத் அவர்கள் தற்பொழுது மீண்டும் தேனி தொகுதியில் போட்டியிடாமல் மதுரையை தேர்வு செய்திருப்பதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ள தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறாரா அல்லது தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறாரா, இல்லை என்றால் புதிய சின்னம் தேர்தல் ஆணையம் ஒதுக்கக்கூடிய சின்னத்தில் போட்டியிடுகிறாரா என்பதை நாம் பார்க்க போகிறோம். 2024 பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்னரே பெரும்பாலான மாநிலங்களவை கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி தொகுதி பங்கீட்டையும் முடித்துவிட்டது. அந்த வகையில் தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுக முதலிடத்தை பிடித்துள்ளது. எப்போது தேர்தல் வந்தாலும் திமுக வெற்றி பெறும் என்ற கூக்குரலுடன் தேர்தலை சந்திக்க தயாராகிவிட்டது. இதற்கிடையே தமிழகத்தின் மற்றொரு பிரதான கட்சியான அதிமுகவின் கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் முடிவுக்கு வரவில்லை. ஏராளமான சிறிய கட்சிகள் அமைப்புகளை தங்களது ஆதரவினை அளித்த போதிலும் பெரிய கட்சிகளை கூட்டணியில் சேர்ப்பதில் இழுபறி நிலைவே தற்பொழுது வரை நீடிக்கிறது. இருந்த போதிலும் வலுவான கூட்டணியை அதிமுக அமைக்கும் என கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு இரட்டை தலைமை செயல்பட்டு வந்த நிலையில் அதிமுக தற்பொழுது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேர்தலை எதிர்கொள்கிறது. இதனால் தனித்து விடப்பட்ட பன்னீர்செல்வம் அவர்கள் தனி அணியாக செயல்பட்டு வருகிறது. ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளார். 10 தொகுதிகள் வரை பாஜக மேலிடம் கேட்டு வரும் நிலையில் இன்னும் தொகுதி பங்கீடு குறித்து விவரங்கள் வெளியிடவில்லை. ஆனால் 10 தொகுதிகளில் 7 தொகுதிகள் பாஜக கொடுப்பதற்கு முன்வந்திருக்கிறது. ஆனால் அதில் சில நிபந்தனைகளையும் பாஜக தெரிவித்திருக்கிறது. இரட்டை இலை சின்னம் உங்களுக்கு கிடைத்தால் போட்டியிடுங்கள், அப்படி இல்லை என்றால் புதிய சின்னத்தில் போட்டியிட முடியாது, தாமரை சின்னத்தில் மட்டும்தான் போட்டியிட முடியும் என்பதை தற்பொழுது பாஜக தலைமை அறிவித்திருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் தனது மகன் பி ரவீந்திரநாத் அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டால் வருங்காலங்களில் இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்றுவதில் சிக்கல் ஏற்படும் என்று கூறி பன்னீர்செல்வம் அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடாமல் புதிய சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுகிறோம், எங்களுக்கு 4 தொகுதி மட்டும் தந்தால் போதும் என்பதற்கேற்ப பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறது பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள். இந்த நிலையில்தான் தேனி, பெருங்குளம் போன்ற 2 தொகுதிகள் டிடிவி தினகரன் அவர்கள் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகளை பாஜகவிடம் தெரிவித்திருக்கிறது. பன்னீர்செல்வம் அவர்களது மகன் எம்பியாக வேண்டும் என்பதற்காக மதுரையே தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் கேட்டிருக்கிறார் தனது மகனுக்காக. நிச்சயமாக புதிய சின்னத்தில் போட்டியிட்டால் மதுரை மக்கள் எனது மகனை வெற்றியடைய செய்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் தற்பொழுது பாஜகவுடன் 4 தொகுதிகளில் மதுரையையும் தற்பொழுது கேட்டிருக்கிறார். புதிய சின்னம் வருவதற்கு இன்னும் 2 மாதங்கள் கூட இல்லை. ஏனென்றால் தேர்தல் அறிவிப்புகள் இன்று மாலை வெளியாகும். இந்த நிலையில்தான் மதுரை தொகுதியே பாஜகவிடம் கேட்டிருக்கிறார் பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றியடைவாரா என்பதை